3ல இருந்த மாதிரி படம் அதெல்லாம். இதெல்லாம் படமே இல்லை பிரதர். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்குது படம். படம் தாறுமாறாக இருக்குது பிரதர். செம்மையாக இருக்குது. மறுபடியும் பார்க்கலாம். அதில் ஒரு போர்ஷன் தெறிக்க விட்டுருக்காரு. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் திருப்பி. படம் நல்லா வேலை தலை. எல்லாம் நல்லா இருக்கு. சும்மா தலைவருக்காக சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இந்த கேஸ்ட்டு, மதம், சாதி எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா சில படத்தில் இருக்கும்ல, மொத்தத்தையும் ஒரு கலவையாக கொடுத்து கன்றாவே ஆக்கி வச்சுக்கிறாங்க. நல்லா லால் சலாம் நல்லா சூப்பர். படம் செமையாக இருக்குது. ஆக்சுவலாக இது வேர்ட் சொல்லாமான்னு தெரில, சங்கி எங்கள் அப்பா கிடையாதுன்னாங்கல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தானே அந்த படம் இருக்கும். எமோஷன்ஸ் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஜென்சி கிட்ஸுக்கு சொல்கிறேன், சின்னதாக ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் வந்தாலே ஒன்று கிண்டல் பண்ணிட்டு திரிகிறாங்க. உண்மையிலே பேஸ் அதுதான், அவங்களுக்குள்ளே அந்த எமோஷன்ஸ் இருக்குது. அதை வந்து கிண்டல் பண்ணாத அளவுக்கு, கிரிஞ்சாக போகாத அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக கேப்டன் ஆஃப் த ஷிப் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொண்டு போயிருக்காங்க. செம எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனுக்கு ஆக்ஷனையும் ரொம்ப கொண்டு போயிட்டா இது வந்து டாமினேட்டர் ஆகிடும் அப்படின்றத புரிஞ்சு பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட பர்ஃபெக்ட் படம். இது ரஜினி படமோ இல்லை விஷ்ணு விஷால் படமோ இல்லை யாரோட படமோ இல்லை, ஒரு டேரக்டரோட சூப்பர் படம். ரஞ்சித்ன்றவங்க அந்த மாதிரி படங்கள் எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நம்ம எப்படி இருக்கணுன்றதை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்குது. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தலைவருக்கு வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ன்னு இருக்காங்க, ஆனால் ஒரு 30-40 மினிட்ஸ் வராரு. ஸோ ஒரு தலைவர் ஃபேனாக ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவர் சொன்ன மெசேஜ் அவர் வாயிலேருந்து வரும்போது, அவங்க ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க தலைவர் ஒரு சங்கியில் அப்படிலாம், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் அண்ட் தலைவர் வாயிலேருந்து வரும்போது ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ரஜினி சார் தான். அவரோட மாஸ் என்ட்ரியாக இருக்கட்டும், அவரோட ஹேண்ட்ஸம் அண்டு இந்த வயசுலேயும் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அவரோட சீன்ஸ் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. ரொம்ப குழந்தைத்தனமாக இன்னசென்ட்டாக நடித்தது. அதுக்கப்புறம் ஃபைட் சீன்ஸ்லாம் அவர் என்ட்ரி ஆகும்போது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.